குட்டி தகவல்கள். பொதுவாக பிளிரக்கூடிய யானைகள் சில நேரங்களில் உருமவும் செய்யும். ராட்டில் ஸ்னேக் என்கிற ஒளி பாம்புக்கு கிளுகிளுவென ஒலி எழுப்பும் முன் வளையங்கள் உள்ளன. ஆனால் அப்பாம்பு பிறக்கும்போது இந்த முன் வளையங்கள் இருப்பது இல்லை. 10,000 கோடி நட்சத்திரங்களோடு உருவாகி இருக்கிறது கேலக்ஸி என்கிற பால்வழி மண்டலம். சில மணற்குன்றுகள் காற்று வீசும்போது நாய் குரைப்பதை போன்ற ஒலியை ஏற்படுத்தும். நாம் பேசும்போது 72 வெவ்வேறு தசைகளை பயன்படுத்துகிறோம். நமது உடலில் 96,560 கிலோமீட்டர் நீளமுள்ள இரத்த நாளங்கள் உள்ளன. குட்டி தகவல்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் 4 கிலோ சரும செல்களை இழக்கிறோம். ஆரஞ்சு பழங்களை விட ஸ்ட்ராபெரியில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. முதலையால் அதன் நாக்கை வெளியே நீட்ட முடியாது. நாம் கனவு காணும்போது உடலை நகர்த்த முடியாது. இயற்கை சாம்பிராணி தரும் அகில் மரம். அகில் மரத்தின் தாயகம் இந்தியா. இங்கிருந்து பிற நாடுகளுக்கு பரவி பெருகிய இம்மரத்தில் அக்லேரியா மற்றும் அகில் ஓச்சா என 2 இனங்கள் உள்ளன. தைமிலி ஏசியா எனும் தாவர குடும்பத்தை சேர்ந்தது இந்த அகில். 60 முதல் 75 அடி உயரம் வரை வளரும் அகில் மரம் 5 முதல் 8 அடி சுற்றளவு கொண்டதாகும். இந்தியாவில் அசாம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மேகாலயா மாநிலங்கள் அகில் மரங்கள் பெரும் அளவில் வளர்க்கப்படுகின்றன. இம்மரத்தில் இருந்து வடியும் பிசினை சேகரித்து பக்குவப்படுத்தி சாம்பிராணி போன்ற தூப பொருளாக பயன்படுத்துவது வழக்கம். வீடுகளில் அகில் புகையை பரவச் செய்வதால் நோய் கிருமிகள் அழியும். அகில் ஒரு கிருமி நாசினி என ஆராய்ச்சிகளும் உறுதி செய்கின்றன. இது தவிர ஊதுபத்திகள், அகில் அத்தர் உள்ளிட்ட பல நறுமண பொருட்களை தயாரிக்க அகில் மரம் பயன்படுகிறது. காய்ந்து போன அகில் மர குப்பைகளை கூட துணியில் சுற்றி அலமாரியில் வைத்தால் கிருமி நாசினியாகவும் நறுமண பொருளாகவும் செயல்படுமாம். சந்தனம் போல விலை உயர்ந்த அகில் மர ஏற்றுமதியால் கணிசமான அளவு அந்நிய செலாவணி இந்தியாவிற்கு கிடைக்கிறது. இயற்கை சாம்பிராணி தரும் அகில் மரம்.